கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 51 வசனம் 17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பாவ அறிக்கை ஜெபமாக 51ஆம் சங்கீதத்தை தாவீது ஏறெடுக்கின்றார். அப்படி ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் பலி செலுத்த விரும்புகிறேன், ஆனால் பலிகளை நீர் விரும்புவதில்லை என்று முந்தின வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. கடவுள் பலிகளை விரும்புகிற கடவுள் அல்ல. பலிகள் என்பது பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்படும் பொழுது மக்கள் இப்படியாகிலும் அவர்கள் மனம் திரும்பி எனக்கேற்றவர்களாக இருப்பார்கள் என்கின்ற நோக்கத்தோடு கூட கொடுக்கப்பட்டதை தவிர, ஆண்டவர் பலிகளின் மேல் பிரியப்படுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. அப்படி பலிகளை விரும்பாத கடவுளுக்கு நாம் பலிகளை கொண்டு செலுத்தும் பொழுது நாம் நினைத்து கொள்ளுகின்றோம், என்னுடைய பலி உயர்வான பலியாக, நான் மிகவும் விலை உயர்ந்ததான பலிகளை நான் கடவுளுக்கு கொண்டு சென்று விட்டேன். ஆகையினால் கடவுள் என் மீது மிகவும் பிரியமாயிருப்பார், அன்பாயிருப்பார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் பலி செலுத்த விரும்பினாலும் நீர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பாததினாலே நான் சகன பலிகளை செலுத்த நான் விரும்பவில்லை. மாறாக நீர் விரும்புகிற பலி என்ன? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமானது நொறுங்குண்ட ஆவிதான் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உடைந்த உள்ளம் இருக்கிறதல்லவா, இந்த உடைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்து அந்த உள்ளத்தோடு கூட நாம் கடவுளை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகின்றார். அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழும்பக்கூடும். அது என்ன? நான் துக்கத்தோடு கூட இருப்பதையும், அந்த துக்கத்தோடு வந்து கடவுளை தேடுவதும், அதிலே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் கடவுளுக்கு பிடிக்குமானால், நான் எப்பொழுதும் துக்கமாக இருப்பதைத்தான் கடவுள் விரும்புகிறாரா என்ற கேள்வி நமக்கு வரலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட நாம் கடவுளை தேட மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? விரும்ப மாட்டார்கள். நாம் மிகுந்த கவலையோடு கூட, மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது பல நேரத்தில் இவன் அநேக பெரிய ஊழியக்காரர்கள், முதிர்ந்த விசுவாசிகள் கூட சொல்லுவார்கள், நான் மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கிறேன், என் இருதயமெல்லாம் உடைந்திருக்கிறது, இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க கூட என்னால் முடியவில்லை, ஜெபிக்க நான் விருப்பமும் வரவில்லை என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அவருடைய இருதயம் அவ்வளவு வேதனையினாலும் கவலையினாலும் துக்கத்தினாலும் நிரம்பி இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அல்லது கடவுள் எதிர்பார்ப்பது என்ன? அந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் அப்படியே உடைந்து தரைமட்டமாக கிடக்கின்றேன், தரையில் ஊற்றப்பட்ட ஒரு தண்ணீரை போல, வீதியிலே எரியுண்ட ஒரு கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு செடியைப் போல நான் இதோ என் நிலைமை தரைமட்டமாகிவிட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் நீர் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கை, ஆகையினால் உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த கடினமான சூழ்நிலையில் கூட ஆண்டவரை துதிக்கிற மக்களாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் அந்த துதி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தெரியும், தாவீது எத்தனை உடைந்த உள்ளத்தோடு கூட சென்று கடவுளை ஆராதிக்கின்றார்.
கடவுளை தேடுகிறார் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோமே, கடவுளுடைய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட சென்று, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், பல நேரங்களிலே நான் முரட்டாட்டம் செய்திருக்கின்றேன், பல நேரங்களிலே உம்முடைய அன்பை உணராமல் இருந்திருக்கிறேன், பல நேரங்களிலே நான் நன்றி அறிதல் இல்லாதவனாக இருந்திருக்கிறேன், ஆயினும் என்னை பாதுகாத்து என்னை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். ஆகவே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக கடவுள் உங்கள் மீது கிருபையாயிருப்பார். ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் தாமதிக்க மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, நீர் தகன பலிகளிலும் மற்ற ஆண்டவரே காணிக்கைகளிலும் விருப்பம் கொள்ளுகிற கடவுள் அல்ல. இருதயமில்லாத காணிக்கைகள் உண்டு ஆண்டவரே. பெயரளவில் கொடுக்கப்படுகிற காணிக்கை, மற்றவருடைய பார்வையில் பெருமையாய் பேசப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் உண்டு. அதையெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. உடைந்து போன நேரத்திலும் கூட ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர்தான் எனக்கு என்று சொல்லும் பொழுது நீர் அதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட எங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையோடு கூட வந்து உம்மை துதிக்கிறோம். தேவன் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.